ஸோ இந்த கிரவுன் ஸ்டாம்பேடில் நடந்தது அத்தனையுமே வந்துட்டு திட்டமிட்ட ஒரு படுகொலைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கான பின்னணியில் உள்ளது அரசும் ஆளுங்கட்சின்னு தான் சொல்லுவேன். அதுக்கான விஷயங்களை தான் நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோம். அது மந்திரி வந்ததாக இருக்கட்டும், எக்ஸ் மந்திரி வந்துட்டு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் பலி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க போய் நின்றதாக இருக்கட்டும், முதல்வர் வந்துட்டு உடனே காலையிலேயே வந்து அவர் நிவாரணம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், அறிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், துணை முதல்வர் வந்துட்டு அவரோட பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்தது நின்னதா இருக்கட்டும், இது எல்லாமே முன்கூட்டியே நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்டப்பட்ட நாடகம்னு சொல்றேன். இதுல உச்சபட்சமா கோயம்புத்தூர்ல ஒரு கண்ணீர் அஞ்சலி அறிக்கை நடராத்திரி 1 மணிக்கு வைக்கிறாங்க. எப்படி சார்? சார் இவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது, இப்படி ஒரு உயிர்பலி வந்துட்டு இருக்கும் போது, அப்போ கூட ஒரு அறிக்கை கண்ணீர் அஞ்சலி ஒரு கட்டிடம் அது அவ்வளவு பெருசா ஒரு போஸ்ட் கூட இல்லை, ஒரு சின்ன மாதிரி அங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குலாம் ரெடி பண்ண முடியாது சார். ஆல்ரெடி முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த விஷயம் பெருசானதுக்கப்புறம் நடராத்திரி 1 மணிக்கு வைக்கிறாங்க கட்சியிலேருந்து. அப்போது மேலிடத்துலேருந்து கீழிடத்துல வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே மனசாட்சி கிடையாது. அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திருப்பியும் இது வரைக்கும் 10 வருஷம் நாங்கள் ஆண்டதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஏன் ஆண்டது இல்லைன்னா அந்த 5 வருஷத்தையும் நீங்கள் ஒழுங்காக ஆண்டிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் மக்களுக்கு உங்களுக்கு போட்டிருப்பாங்களே. ஆனால் உங்களுக்கு அது தேவையில்லை. இருக்கிற 5 வருஷத்துல நான் என்ன வேணாலும் ஆட்டம் ஆடுவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் திருப்பி கேள்வி கேட்டேன்னா உன்னை நான் போட்டு நசுக்குவேன். இப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டானா அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. என்ன சார்? ஒருத்தன் சங்கி, அடிமட்டத்துல இருந்து ஒடுக்கப்பட்டவர்கள் கேள்வி கேட்டா அவன் நீல சங்கி, முஸ்லிம்கள் கேள்வி கேட்டா அவன் பச்சை சங்கி. எத்தனை சங்கி இருக்காங்க?